பழனி முருகன் கோயில்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். யாருக்கெல்லாம் தீராத நோய்கள், மிகப்பெரிய தீராத நோய்கள்லாம் இருக்கோ அவர்கள் தீர அந்த நோயிலிருந்து விடுபட முருகனுடைய வைப்ரேஷன் கரெக்டாக இருக்கிறனால தீராத நோய்கள் கூட மருத்துவரால் முடியாது சிரமப்பட இருக்குன்னு சொன்ன நோய்கள் கூட தீர்ந்ததாக நம் கண் கூட மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தில் இது முக்கியமான விஷயம் சார். பழனி முருகனை வழிபடுவதனால பிரத்யேகமா இந்த பிரச்சனை குறையும் அப்படின்னா, அதாவது நம் பழனிமலை முருகனை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ராஜ அலங்காரம், ஆண்டி கோலம், இந்த 2 கோலத்துல யார் எதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கிறது இருக்கு. ஆண்டி கோலம் பார்த்துட்டா ராஜா அலங்காரம் பார்க்காம வந்துடாத, அப்படி வந்துட்டேன்னா ஆண்டி கோலமாகவே நீ ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லி நம்ம ரியாலிட்டியாக உணர முடியல. ஏன்னா ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் உண்டு. அதுக்காண்டி 2 கோலங்களும் பார்க்கக்கூடாதா அப்படிலாம் கிடையவே கிடையாது. திரு ஆவினன்குடி அப்படி அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. அறுபடை வீடுலேயே ஒரு அற்புதமான 3ஆம் படை வீடுன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆவணங்குடி. அது எங்கே இருக்குது அப்படின்னா பழனிமலை முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் அதுதான் முதல் உருவானது. குமரம் குரு கிட்டத்தட்ட முருகன் குமரனாக சிறு குழந்தையாக வடிவமைத்தது தான் திரு ஆவணங்குடி. அப்போ அந்த திரு ஆவணங்குடியில் போய் அவங்க வழிபாடு செய்வது மூலமாக பக்தி பிளஸ் நேர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்த பெருஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு முருகன் கோயில் பத்தி பார்க்க போறோங்க சார். அதுவும் முக்கியமா பழனி முருகன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவோ முருகன் இருந்தாலும் பழனி முருகனோட சிறப்புகள் அப்படிங்கிறது இப்பவே உச்சத்துல தான் இருக்குங்க சார். கண்டிப்பா அப்படி அந்த பழனி முருகன் கோயில்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். சார், அதாவது மனிதனுக்கு நீடா பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னா மலையேறி போய் கும்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மலையேறி கும்பிட்றதுலேயே மிக மகத்துவமான மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பழனி மலை. ஏன்னா பல சித்தர்களுடைய செயல்பாடுகள் வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி மலையில் கட்டாயமாக இருக்குது. அதே போல் பழனிமலை முருகனை படிமித்ததே யாருன்னு பார்த்திங்கன்னா போகர் சித்தர். இந்த போகர் சித்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகத்திய முனிவருடைய மிகப்பெரிய பிடித்தமான சீடர். அகத்தியர் முனிவருக்கு பிடிச்சிருக்குன்னா சும்மாவா சொல்லுங்கள். அப்போ அவர் தான் நம்மளுடைய போகர் சித்தர் தான் நம்முடைய முருகனையே நவபாசன சிலைகளால் உருவாக்குனார். நவபாசனம் அப்படின்னா நவம்னாலே 9 கிரகங்களுடைய அம்சம், பாஷணங்கிறது விஷம். அப்போ 9 கிரகங்களுடைய செயல்பாடுகள் ஒன்று. அதே போல் வந்து பாரு 9 விஷயங்கள், அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் மிக கொடுமையான விஷயங்களோ அதையெல்லாம் இது பண்ணி நம்ம போகர் என்ன பண்ணுறாருன்னா சிலையாக வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்த உண்மை. ஸோ அவர் வந்து அந்த நவபாசன சிலையை உருவாக்குனது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் தீராத நோய்கள், மிகப்பெரிய தீராத நோய்கள்லாம் இருக்கோ அவர்கள் தீர அந்த நோயிலிருந்து விடுபட அற்புதமான ஒரு சிலை வடிவிக்க வேண்டும், அதுவும் முருகன் சிலையாக இருக்க வேண்டும் என்பது தாயாருடைய உத்தரவு. அப்போ அதை செய்கிறது யார்? நம்மளுடைய போகர் சித்தர். அவருடைய முழு வைப்ரேஷன் அங்கே இருக்குது. முருகனுடைய வைப்ரேஷன் கரெக்டாக இருக்கிறனால தீராத நோய்கள் கூட மருத்துவரால் முடியாது சிரமப்பட இருக்குன்னு சொன்ன நோய்கள் கூட தீர்ந்ததாக நம் கண் கூட பார்க்குறோம். அப்படிங்கிறது நம்மளுடைய பழனிமலை முருகனில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தில் இது முக்கியமான விஷயம் சார். பழனி முருகனை வழிபடுவதனால பிரத்யேகமா இந்த பிரச்சனை குறையும் அப்படின்னா எந்த பிரச்சனையை சொல்லலாங்க சார்? அதாவது நம் பழனிமலை முருகனை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய பிரத்யேகமாக இன்னொரு விஷயம் சொல்கிறதாக இருந்தால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதில் மிகப்பெரிய பிரத்யேகம் அப்படிங்கும்போது கடன் சுமை கட்டாயமாக குறையும். யாருக்கெல்லாம் கடன் அதிகமாக பிரச்சனைகள் இருக்கோ அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 690 படிகள் இருக்குது பழனிமலை முருகன் கோயில் ஏறுவதற்கு. அப்போ 690 படிகளையும் அவர்கள் ஒரு வருடத்துக்கு 2 முறை ஏறி வழிபாடு செய்யும் பொழுது, படியேறி அவங்க போய் கரெக்டாக போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அவங்க கடன் சுமை கட்டாயமாக நீங்குது. கடன் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் அவங்க போக 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 கடன் அடைஞ்சு நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பக்தர்கள் சொல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் நம்ம ரியாலிட்டியாகவே அறிகிறோம். அது பாத யாத்திரை போய் போகிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். ஒவ்வொரு வருஷமும் அவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் குடும்ப ஒற்றுமைக்கான விஷயங்கள்லாம் நல்லா கண்கூட மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் சார்.
சரி, இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குங்க சார். ராஜ அலங்காரம், ஆண்டி கோலம். இந்த 2 கோலத்துல யார் எத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கிறது இருக்கு. இப்ப பொதுவா எல்லாருமே எல்லா கோலத்தையும் பார்க்கலாமா? இல்ல ஒரு சில நபர்கள் இந்த கோலத்தை பார்ப்பதனால் சிறப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னா எத சொல்லலாங்க சார்? அதாவது பொதுவான விஷயங்கள். நம்ம பழனிமலை முருகன் கோயில்ல எல்லாருமே இயல்பாவே புரிஞ்சுக்கிட்டது, சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ஆண்டி கோலம் பார்த்துட்டா, ராஜ அலங்காரம் பார்க்காம வந்துடாத. அப்படி வந்துட்டேன்னா, ஆண்டி கோலமாவே நீ ஆயிருவ." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நம்ம ரியாலிட்டியா உணர முடியல. ஏன்னா ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் உண்டு. அதுக்காண்டி 2 கோலங்களும் பார்க்கக்கூடாதா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு அலங்காரமும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை முன்னிறுத்தி காட்டுது. அப்படி பார்க்கும்போது, இந்த ராஜ அலங்காரம்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த ராஜ அலங்காரம் எல்லாருமே பார்க்கறது ரொம்ப சிறப்பு. இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசி அன்பர்கள், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள். இந்த 3 ராசி அன்பர்கள்ல கிட்டத்தட்ட 9 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 9 நட்சத்திரக்காரர்கள், 3 ராசி அன்பர்கள் ராஜ அலங்காரம் பார்ப்பது மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும், தன்னம்பிக்கையும் உறுதியா பெறுவாங்க. அவங்க எப்பல்லாம் தன்னம்பிக்கை இழக்கிற மாரி ஒரு செயல்பாடுகளோ, அல்லது ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலைகள், தேவையில்லாத ஒரு இன்னல்கள் ஏற்படுற மாரி அவங்க உணர்றாங்க அப்படின்னா, உடனே அவங்க பழனிமலை முருகன் கோயில் போய் தரிசிச்சுட்டு வந்தாங்கன்னா, அவங்களுடைய அங்கீகாரம், அவங்களுடைய செயல்பாடுல வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்புண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க கேட்ட மாரி ஆண்டிக்கோலம். இந்த ஆண்டிக்கோலம் யார் பார்த்தா என்னென்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆண்டிக்கோலம் வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரங்க, அதேபோல விருச்சக ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க. இவங்கெல்லாம் ஆண்டிக்கோலத்தை பார்ப்பது மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பாங்க. உறுதியா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள், மன அழுத்தம் இல்லாத சூழ்நிலைகள், தாயாருக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ராசியில உள்ள கிட்டத்தட்ட 9 நட்சத்திரக்காரர்களுமே ஆண்டிக்கோலமும் பார்க்கலாம். ரொம்ப ஒரு மாற்றங்கள் உண்டு என்று சார், இப்ப பழனி மலையில தவிர்க்க முடியாத ஒரு கோயில் அப்படிங்கிறது திரு ஆவினன்குடி. அந்த திரு ஆவினன்குடி தான் வந்து அறுபடை வீடுகள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். அதாவது இப்போ வரையுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60லேருந்து 70% பேர் என்ன பண்றாங்கன்னா, பழனிமலை முருகன் கோயிலுக்கு போங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, டைரக்ட்டா கோயிலுக்கு போறது, சாமிய கும்பிடுறது, கிடுகிடுகிடுன்னு இறங்குறது, பஸ்ஸுலயோ, கார்லயோ ஏறி வந்துர்றாங்க. ஆனா, அறுபடை வீடுலயே ஒரு அற்புதமான 3ஆம் படை வீடுன்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆவணங்குடி. அது எங்க இருக்கு அப்புட்ன்னா, பழனிமலை முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் அதுதான் முதல் உருவானது. குமரம் குரு கிட்டத்தட்ட முருகன் குமரனாக சிறு குழந்தையாக வடிவமைத்தது தான் திரு ஆவணங்குடி. அப்ப அந்த திரு ஆவணங்குடியில போய் அவங்க வழிபாடு செய்வது மூலமாக, அவங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான சூழ்நிலைகள், வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. திரு ஆவணங்குடி. இந்த திரு ஆவணங்குடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம்லேயே மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கு சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு என்றாலே லட்சுமி அன்னைய குறிக்கும். எங்கெல்லாம் திரு, திருமதின்னு வருதுன்னா, அதுங்க லட்சுமியோட வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா, காமதேனுவோடைய வைப்ரேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து இனம். இனம்ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். சூரியனுடைய ஆதிக்கம் ஃபுல் வைப்ரேஷன் நம்மளுடைய திரு ஆவணங்குடியில இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கு. இந்த கூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பூமாதேவி. பூமாதேவி தான் நம்ம எல்லாரையுமே தாங்குற சக்தி கொண்ட ஒரு அற்புதமான தேவி. அந்த தேவியோட ஃபுல் ஆதிக்கம் நம்மளுடைய திரு ஆவணங்குடியில இருக்குங்கிறது ஐதீகம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, டி. இந்த டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்னி தேவன். அக்னி தேவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் எனர்ஜி ஆஃப் பவர்ல அங்க திருஆவணங்குடியில இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 5 தெய்வங்களுடைய முழு வைப்ரேஷன், ஃபுல் பிரகாசமான ஆற்றல் எங்க இருக்குன்னா, நம்மளுடைய திருஆவணங்குடியில இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி கொண்ட திருஆவணங்குடியில கும்பிடாம போறாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய தவறு. அதனால மறக்காம நம்ம வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னன்னா, பழனிமலை முருகன் கோயிலுக்கு எப்படி போறீங்களோ, அதேபோல திருஆவணங்குடியில போய் வழிபாடு செஞ்சுட்டு, மேல போய் பழனிமலை முருகனை தரிசனம் செய்யுங்க. அப்படி செய்யும்பொழுது, நீங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்களோ, அதை அற்புதமாக இரட்டிப்பாக பெறக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமாள் உங்களுக்கு வழங்குவாருங்கிறது நிதர்சனமான உண்மை சார்.
சார் இப்போ தொட்டச்சி அம்மன் அப்படிங்கிற ஒரு சன்னதானம் வந்து பழனிமலையோட அடிவாரத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அம்மனுக்கு என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு? அந்த அடிவாரம், அந்த கோயில் அப்படிங்கிறது எந்த இடத்துல துல்லியமா இருக்குங்க சார்? தொட்டச்சி அம்மன் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சனா தேவி. நம்ம ஆஞ்சநேயர் இருக்கா பார்த்தீங்களா? ஆஞ்சநேயருடைய அம்மா தான் தொட்டச்சி அம்மன். இவங்க வந்து இவங்களுடைய கதை வரலாறு ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஷார்ட்டா சொல்லிருவோம். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய மனைவி வள்ளி இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கள திருமணம் அதாவது வள்ளி அம்மையார்ட்ட நீங்க முருகன தான் திருமணம் செய்வீங்கன்னு சொல்லி குறத்தி வேடத்துல, அதாவது குறத்தி வேடத்துல இருந்த வள்ளி அம்மைட்ட குறி சொல்ற அம்மையா இவங்க போய் குறி சொல்றாங்க. "நீ முருகன தான் வழிபாடு செய்வீங்க. ஐ மீன் திருமணம் முடிப்பீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அம்மா வந்து நம்பல. யாரு? வள்ளியம்மா வந்து நம்பல. "நீங்க சொல்றத நான் எப்படி நம்ப முடியும்?" அப்படின்னா, நான் சொன்னது நடந்தா நீ என்ன செய்வ?" அப்படின்னு இந்த தாயார் கேட்டிருக்காங்க. அதுக்கு வள்ளி அன்னை சொல்லியிருக்காங்க, "இந்த சூழ்நிலை நடந்துட்டால், நான் முருகனை திருமணம் முடித்து விட்டால், என் சன்னிதானம் போல் உங்களுக்கு ஒரு சன்னிதானம் பழனிமலை முருகன் கோயில்ல உண்டு. என்னை நாடி வரும் பக்தர்கள் உங்களை தேடி வந்து கும்பிட்டுட்டு தான் வருவாங்கன்னு" சொல்லி வாக்கு குடுத்துருக்காங்க. அதனால தான் பழனிமலை முருகன் கோயில்ல கீழ அடிவாரத்தில புலிப்பாணி சித்தர் கோயிலும் ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டிச்சி அம்மன்பாங்க. அவங்களுடைய இயற்பெயர் தொட்டிச்சி அம்மன் தான். ஸோ இவங்கள நம்ம வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் உண்டு. பழனிமலை முருகன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, மலை ஏறி போறதுக்கு முன்னாடி, நம்ம 2 திருஆவணங்குடியும் போய் வழிபாடு செஞ்சுட்டு, தொட்டிச்சி அம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டு, புலிப்பாணி சித்தரையும் வழிபாடு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பழனிமலை முருகன் போய் வழிபாடு செய்யும்போது, என்ன விஷயத்துக்காக வந்தார்களோ, அதில ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை நம்மளுடைய நேயர்கள் சந்திப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அதேபோல இன்னொரு விஷயமும் உண்டு. தொட்டிச்சியம்மனை வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான நபர்கள்லாம் யார் பார்த்தீங்கன்னா, இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு முழிக்கும். எனக்கு ஏதாவது ஒருத்தன் வச்சுட்டான், எனக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டான், எனக்கு செஞ்சுட்டானா கூட தெரியல. ஆனா எனக்கு ஏதோ செஞ்ச மாரி தான் ஃபீலிங் இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில யாரெல்லாம் மனசுல கஷ்டத்துல இருக்காங்களோ, அவங்க கரெக்ட்டா நேரடியா போய் தொட்டிச்சியம்மன் கால்ல போய் விழுந்து, எந்த ஒரு செய்வினை கோளாறுகளா இருந்தாலும் சரி, எந்த தவறான செயல்களா இருந்தாலும் சரி, எனக்கு நீக்கி குடுமான்னு போய் கையெடுத்து கும்பிட்டாங்கன்னா, அவங்க அந்த செய்வினை கோளாறுலருந்து நீங்கி நிம்மதியான வாழ்க்கை இருப்பாங்க சார். இப்ப நம்ம முருகர் பத்தி நெறைய விஷயம் பேசணும் சார். கண்டிப்பா நம்ம நேர்ல ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.